நண்பர்களுக்கு மாலை வணக்கம். நாம் ஏற்கனவே சொன்னது போல சவுக்கு சங்கர் பற்றி நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அடுத்ததாக நம்ம இன்னொரு பற்றியும் பெண்களை இழிவாக பேசக்கூடிய நபரை பற்றியும் நம்ம பேசுவதாக சொல்லியிருந்தோம். பைல்வான் ரங்கநாதன். எல்வான் என்பது ஒரு ஆணுக்கு அழகு உடல் அளவில் உடல்வாக வைத்து அந்த பட்டம் வாங்குவது அழகில்லை. ஒரு பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெண்களிடம் எப்படி நாகரிகமாக பேச வேண்டும், பெண்களை எப்படி மதிக்கிறார்கள் என்பதுதான் ஒரு ஆணுக்கே அழகு. அதற்கு தகுதியே இல்லாத இந்த ரங்கநாதனுக்கு அந்த பட்டத்தை வைத்து கூப்பிடுவது விரும்பத்தகாதது ஒன்று. நம்ம குறிப்பாக இது பேசணும்னா, இப்போ சவுக்கு சங்கர் ஒரு வீடியோவில் ஒரு இன்டர்வியூவில் காவல்துறை பெண்கள் மீது இந்த அளவுக்கு இழிவாக பேசியிருக்கார். சரி, உடனே காவல்துறை 2 நாட்களில் கைது செய்திருக்காங்க. ஏடிஜிபி பற்றி பேசுறதுனால. கலைத்துறையில் பணி செய்கிறவர்களும் பெண்கள் தானே. அந்த பெண்களை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்கார். இவர் இஷ்டத்துக்கு பேசியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன நம்ம பார்த்தோம்னா, இதில் எத்தனை பெண்கள் காவல்துறையிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்றது தெரியல. அது காவல்துறை எந்த வழக்கு தொடர்ந்துருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனால் இவர் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்போ நம்ம கடைசியாக லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தோம். முன்னாள் நடிகை கூட பேசிகிட்டு இருக்காங்க, இன்டர்வியூ பண்ணுறாங்க. அவங்க இவர் கேள்வி கேட்குறாரு, இவர் ஒரு பதில் சொல்கிறாரு. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் இன்னொருத்தரோட வீட்டு ஜன்னலை எட்டி பார்ப்பீங்கன்னா தரைஞ்சி வச்சா பார்ப்பேன்னு தான் சொல்கிறாரு. இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். சரி, எட்டி பார்த்துட்டு அதில் இருக்கிற விஷயத்த எடுத்து ஒரு பொது ஒரு மீடியாவில் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்து பேசிட்டு இருக்காருன்னா, இவர் எப்படி சட்டத்துக்கு உள்ள மாட்டாமல் தப்பிச்சிட்டு இருக்காங்கன்றது ஒன்றுமே புரியலையே. இன்னைக்கு ஒரு பெண்கள் இவ்வளோ ஆண்டு காலமாக இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எல்லா துறையிலும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இது நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். இப்படி ரங்கநாதன் போன்ற ஆள்கள், பைல்வான் ரங்கநாதன் போன்ற ஆட்கள் இப்படி கீழ்த்தரமான செயல்களை செய்யும்போது இவர் மீது ஏன் இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்காம இவர் இவ்வளவு நாள் தப்பிச்சிருக்காரு? இப்போ நம்ம சவுக்கு சங்கருக்கு பேசணும் போல இவருக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? இன்னொருத்தருடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து பேசுவதற்கு இவருக்கு முதல் யார் அதிகாரம் கொடுக்குறாங்க? இவர் பேசுவதற்கு யார் தூண்டி விடுறாங்க? உயர்நீதிமன்றம் இப்போ ஃபெலிக்ஸுக்கு ஜாமீன் கேட்கும் போது ஒரு விஷயம், ஒரு நோட் சொன்ன போல கேள்வி கேட்பவர்கள் கூட தரமாக தான் கேள்வி கேட்கணும். நீங்க அவர்களை தூண்டும் விதமாக பதில அவங்க வாயிலிருந்து பிடுங்குற நினைச்சுக்கிட்டு ஏடாகுடமான கேள்விகளை கேட்டு அவங்க ஏடாகுடமே, அதாவது அதுதான் சொல்ல வந்தேன். ஜன்னலை திறந்து விஷயப்படுத்த எட்டி பார்ப்பேன்னா அவங்க திறந்து வச்சா எட்டி தான் பார்ப்பேன்ற அளவுக்கு பேசக்கூடிய கேள்விகளை கேட்பவர்களும் குற்றவாளியாக தான் உயர்நீதிமன்றம் சொல்லுது. இப்போ ஃபெலிக்ஸுக்கு ஜாமீன் கிடைக்காத ஒரே விஷயம், அவர் முதல் குற்றவாளி சேருங்க, அவர் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கறதுனால அவர் அப்படிப்பட்ட பதிலை சொல்றான்றது உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. பைல்வான் ரங்கநாதன் இப்படி பதில் சொல்றாருன்னா அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பவர்களும் குற்றவாளிகளை வைத்தாதான் அப்படிப்பட்ட அநாகரிகமான கேள்விகளை கேட்கவே மாட்டாங்க. ஸோ இது குற்றத்தை பைல்வான் ரங்கநாதன் மீது மட்டும் வைக்க கூடாது. இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அதையும் எடிட் பண்ணாம டெலிகாஸ்ட் பண்ற அந்த நிறுவனங்கள் மீதும் வழக்கு தொடர்ந்தாதான், சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாதான் இப்படி போட்ட அநாகரிகமான விஷயங்கள்லாம் தடை செய்யப்படும். இன்னைக்கு எல்லா மொபைலும் எல்லா சேனலும் பார்த்துட்டு தானே இருக்கும். ஸோ இது நான் சொல்லலை, உயர்நீதிமன்றம் ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது வச்சிருக்கிற இந்த ஒரு கேள்வி தானே அது. அதனால தானே அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கல. ஸோ இவர் பைல்வான் கலைத்துறையில் இருக்கிற அத்தனை பெண்களையும் பேசுறாரு. ஏறக்குறைய அத்தனை பெண்களும். நடுவில் ஒருத்தருங்க பீச்சில் கேட்டு போனா அவர் அதிகாரத்துக்கு வராரு, சண்டைக்கு வராரு, பெண்களிடம் சண்டைக்கு போறாரு, கேவலமா பேசுறாரு. யாருங்க கொடுக்குறாங்க இவருக்கு அதிகாரம்? இவருக்கு எல்லாருக்கும் பேசுவதுக்கு கொடுக்கணும். நாகரிகம் இல்லை. ஒரு பொது தளத்தில் பேசும்போது நாகரிகம் வேணாம். இது எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரிய வேணாம். அவங்களுக்கு குழந்தைகள் இல்லையா? இல்லை அவங்களுக்கு வாழ்க்கை கிடையாதா? அவங்களோட ஃபியூச்சர் என்ன யோசிக்க கூடாதா? இவருக்கு ஆஃப்டர் ஆல் இவருக்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த யூடியூப்ல வர வருமானத்திற்காக இப்படி கீழ்த்தரமான வேலை செய்கிற இப்படிப்பட்ட பைல்வான் ரங்கநாதன் போன்ற ஆட்கள் இன்னைக்கு நடமாடாத அளவுக்கு சட்டம் கடுமையாக்கப்பட்டு கண்டிப்பாக சவுக்கு சங்கரையும் ஃபெலிக்ஸையும் கைது செய்வது போல இவர் விரைவில் கைது செய்யப்படணும். அட்லீஸ்ட் காவல்துறையை தன்னிச்சையா எடுத்து அவர் மீது வழக்கு தொடர்ந்து கைது செய்யலாம். இல்ல ஆல்ரெடி இவர் மீது ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் எடுத்து, இல்ல இந்த யூடியூப் சேனல்ல வர இந்த விஷயத்தையுமே எடுத்து, இவர் பேசியிருக்கிற இந்த மாதிரி கேவலமான எடுத்து வழக்கு தொடர்ந்து இவருக்கு கடுமையான தண்டனை வழங்கினாதான்
இவரும் திருந்துவார், இவரை வைத்து பிழைப்பு நடத்துறவங்க திருந்துவாங்க, இவரை போன்றே பிழைப்பு நடத்தலாம் என்று ஆசைப்படுபவர்களும் திருந்துவாங்க. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு பண்பு இருக்கு. அதை சீரழிக்கும் விதமாக இவர் இந்த அளவுக்கு பேசும்போது இப்படிப்பட்ட நபரை காவல்துறை கண்காணித்து இவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும். பைல்வான் ரங்கநாதன் போன்ற பல பேர் இன்னைக்கு உலா வந்து கொண்டுள்ளார்கள். காவல்துறை பைல்வான் ரங்கநாதன் மீது தீவிர நடவடிக்கை எடுக்கும் பொழுதுதான் இவரை போன்ற ஆட்கள் திருந்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.